திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்களுக்கு திடீர் மூச்சுத்திணறல் மற்றும் கால்நடைகளுக்கு வாயில் நுரை வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் பகுதியான மதினா நகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு 2 வார்டுகள் உட்பட பகுதியில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த சுகாதார கழிவறை பழுதடைந்ததால் அதை இடித்துவிட்டு புதிய கட்டிட பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வதற்காக அந்த வழி பாதை முழுவதும் குண்டும் குழியுமாக இருந்ததால் அதற்கான தற்காலிகமாக பாதை அமைப்பதற்காக மண் கொட்டும் பணி நடைபெற்றது. அப்போது அந்த பகுதியில் பெரியவள்ளிவாசல் ஆரம்ப சுகாதார நிலையம் இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வரும் இடத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ கட்டிட கழிவுகளையும் ஊசிகளும் ஆசில் பாட்டில்கள் மருந்துகள் பெட்டிகள் கலந்த கட்டிட மண்ணை இந்த பகுதிக்கு கொண்டு கொட்டியதால் கடும் துர்நாற்றம் வீசியதாகவும் இதனால் தாங்கள் நேற்று முதல் வீட்டில் குடியிருக்க முடியவில்லை என அதிகாரிகளும் தகவல் சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கிருந்த மண்ணை கொட்டும் போது மருந்து மற்றும் பாட்டில்கள் உடைந்ததால் திடீரென சுவாச கோளாறு ஏற்பட்டதாக, அருகில் இருந்த மாடுகள் கால்நடைகள் திடீரென கீழே விழுந்ததாகவும் மாட்டின் வாயில் நுரை தள்ளியதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டை தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து நகர அலுவலர் மனோஜ் உடனடியாக பார்வையிட்டு மண்ணை எடுத்துவிட்டு மாற்று வழி செய்ய ஏற்பாடு செய்வதாக கூறிவிட்டு சென்று விட்டார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.